ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மத்தியானம் வடித்த சாதம் மிஞ்சிடுச்சு. அதில் வந்து இட்லி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதை வறுத்துக்குவோம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குவோம். வறுத்துக்கிட்டே ஆற வச்சுருவோம். இப்போ சாதம் 2 கப் எடுத்திருக்கேன். ஒரே கப்பில் அளந்துக்கணும். 1 கப் ரவை, 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கணும். இப்போ வறுத்த ரவையை ஆறிச்சு, அதை சேர்த்துக்குவோம். ரவையை சேர்த்துக்கிட்டேன். தயிர் 1 கப் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து இதையும் அரைச்சிக்குவோம். இந்த ரவையை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா உடனே நம்ம மத்தியானம் வடித்த சாதங்கிறதுனால கொஞ்சம் புளிச்ச தயிர் சேர்த்தா நல்லது. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மாவு நல்லா ஊறிச்சு, 15 நிமிஷம் ஊறிச்சு. இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்குவோம். ஆறின உடனே எடுத்து பார்ப்போம். ஆறிடுச்சு, தட்டில் இருந்து இட்லி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது. நான் சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை, தயிர் மட்டும்தான், லைட்டாக புளிச்ச தயிர் சேர்த்தேன். இப்போ சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரவை சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதுக்கு நம்ம என்ன சட்னி வேணாலும் நமக்கு பிடிச்ச சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம், நார்மலாக இட்லிக்கு சாப்பிட்றது மாதிரி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நீங்கள் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. யார்ட்டையும் சொன்னால் தான் தெரியும், சாதம்னு சொல்லலைன்னா தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.